ஓகே கண்ணா, நெக்ஸ்ட்டு 7th சாப்டர் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ். ஓகேங்களா, இதில் ஃபுல்லாகவே நம்ம டிஃப்ரென்ஷியலை வந்து நிறையா அப்ளை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியபிள் ஃபார்முலா உங்களுக்கு நிறையா தெரியணும். 11th படிச்சிங்களவா, டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலா, சைன் என்ன, காசில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன, எக்ஸ் பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணால், இந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு 11th இருக்கிறதெல்லாம் ஒன்ஸ் படிச்சுக்கோங்க. நான் இங்கே நோட்டில் ஃபார்முலா எழுதலை. சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபார்முலா இங்கே பக்கத்துலேயே ஃபஸ்ட்டு பேஜில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சரி. அதில் நமக்கு டிஃப்ரென்ஷியேட் யூ பை வீனா எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, யூவியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனா என்ன, அந்த ஃபார்முலாஸ் ஃபுல்லாக நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ் ஆஸ் ஸ்லோப். ஸ்லோப் அப்படின்னாவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிஎக்ஸ் பை டிடி. ஓகேங்களா, ஸ்லோப் அப்படின்னாவே நமக்கு என்னென்னா டிஃப்ரென்ஷியேஷன் தான். ஓகேங்களா, அது எம்முங்கிற லெட்டரில் சொல்லுவோம். அது வந்து நமக்கு எப்படி சொல்லுவோம்னா டிஎக்ஸ் பை டிடி. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். வி a given curve, the slope of the line joining of two distinct points வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்ஸ், ஒரு பாயிண்ட் எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸு, அனதர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஹெச் கமா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச்னு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்ம நார்மலாகவே 2 பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா ஃபார்முலா நமக்கு என்ன, y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. நீங்கள் லோயர் கிளாஸில் படிச்சிருக்கீங்களா, அந்த பாயிண்ட் தான் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கேன். இது x1 y1, இது x2 y2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா y2 மைனஸ் y1 போட்டிருக்கேன். டினாமினேட்டரில் x2 மைனஸ் x1 போடுறப்போ எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எக்ஸ் வரும். அந்த மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸு கேன்சல் ஆகிட்டு ஹச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா நியூட்டன் கோஷன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, தான் நான் ஃபார்முலா கூட இங்கே எழுதி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷனை எடுத்துகிட்டு நமக்கு இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணுறோம். லிமிட் அப்ளை பண்ணுறப்போ ஹச் டென்ஸ் டு 0 அப்படின்னு போடுறோம். ஓகேங்களா, அப்போ ஹச் டென்ஸ் டு 0ன்னு அப்ளை பண்ணுறப்ப கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ், அதாவது டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். இதைத்தான் நம்ம ஸ்லோப் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம இங்கே ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அதோட ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஸ்லோப், அதான் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா, which is the slope of the curve at the point x, y or x, f of x. ரெண்டு பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, ஓகே. இங்கே பாருங்கள், இதில் ரிமார்க் எழுதியிருக்கேன். நான் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ்னா டேன் தீட்டான்னு எப்படி எழுதுனா, எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது ஸ்லோப், அதாவது எம். அப்போ எம்ஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டாங்கிறது நீ ஃபார்முலா படிச்சிருக்கீங்களா, அந்த எம் தான் நம்ம எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ்னு எழுதியிருக்கோம். அதை பாருங்கள், அடுத்து எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஆல்சோ டினோட்டட் பை டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ கால்டு நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா இன்ஸ்டன்டேனியஸ். இதை வந்து நமக்கு எங்கேயாவது கொஷினில் வந்து ஃபைண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அந்த இடத்துல நமக்கு டிஃபரன்ஷியேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது உனக்கு ஞாபகம் வரணும். ஓகேங்களா, அதாவது ரேட் ஆஃப் சேஞ்சஸ். ஓகே, தேர்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the average rate of change in an interval is calculated using Newton quotient. அதாவது 2 இன்டர்வல் கொடுத்துட்டு இப்போ இன்டர்வல் வந்து இப்போ 2,3ன்னு 2 இன்டர்வல்ஸ் கொடுத்துட்டு ஆவரேஜ் அப்படின்னு கேட்குறாங்க, ஆவரேஜ் ரேட் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னாவே நமக்கு ஃபார்முலா இதுதான், எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏ. கிவனில் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதுதான் இன்டர்வல், செகண்ட் தான் பி, இது ஏ. ஸோ எஃப் ஆஃப் பி என்னன்னு கண்டுபிடிச்சிக்கணும், எஃப் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிக்கணும். இதை கொண்டு போய் ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் ரேட் என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா, இப்போ கொஷின் பாருங்கள், எக்ஸாம்பிள் 7.1, ஃபார் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் பிலாங்ஸ் டு 0,2ன்னு ஒரு இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட் தி ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்சஸ் இன் தி சப் இன்டர்வல்ஸ் 0,0.5, 0.5,1, 1,1.5, 1.5,2. அதாவது இந்த 0,2க்குள்ள இடையில இருக்கக்கூடிய பிட்வீன் இன்டர்வல்ஸ், அதாவது 0.5 எடுத்து எழுதியிருக்காங்க. ஓகேங்களா, அண்ட் த இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் அட் தி பாயிண்ட்ஸ். இன்ஸ்டன்டேனியஸ்னால் என்னன்னு சொன்னோம், டெரிவேட்டிவ்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, இந்த இடத்துல ஆவரேஜ் ரேட்னா ஃபார்முலா என்ன, எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏ. ஓகேங்களா, சரி. இந்த இன்டர்வல்ஸுக்கு இன்ஸ்டன்டேனியஸ் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் கேட்டிருக்காங்க. ஓகே, ரேட் ஆஃப் அப்படின்னு வந்தாவே டிஃப்ரென்ஷியேஷன் தான். ஓகே, ஃபங்க்ஷன் கிவன் ஃபங்க்ஷன் எடுத்தாச்சு. கிவன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயருங்கிறப்போ ஆவரேஜ் ரேட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு 2 இன்டர்வல் ஏபின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபார்முலா இதுதான், எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏ. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனில் எஃப் ஆஃப் எக்ஸில் பிக்கு பதில் எக்ஸுக்கு பதில் பின்னு அப்ளை பண்ணுங்கள், பி ஸ்கொயர் கிடைக்குங்களா, ஏ அப்ளை பண்ணுங்கள், ஏ ஸ்கொயர் கிடைக்குங்களா பை பி மைனஸ் ஏ. ஃபஸ்ட்டு இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இன்டர்வல் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம், பி ப்ளஸ் ஏ இன்ட்டு பி மைனஸ் ஏன்னு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாங்களா. இப்போ பி மைனஸ் ஏ கேன்சல் ஆயிடுது. அப்போ பி ப்ளஸ் ஏ இதுதான் ஆவரேஜ். ஓகேங்களா, இப்போ இதில் நமக்கு இன்டர்வல் வரிசையாக கேட்டிருக்காங்களா, 0,0.5, இது ஏ இது பி. ஸோ வேல்யூ ஏக்கு பிக்கும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்த ஒவ்வொரு இன்டர்வலும் நம்ம ஏக்கு பிக்கு அப்ளை பண்ணிங்கன்னா இதுதான் இன்டர்வல்ஸ் கிடைக்கிது. ஓகேங்களா, நமக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், ஆவரேஜ். ஓகே, அடுத்து நமக்கு இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் கேட்டிருந்தாங்களா. இன்ஸ்டன்டேனியஸ்னாவே நான் என்ன சொன்னேன், டிஃப்ரென்ஷியேஷன். அப்போ ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ், அந்த பக்கம் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், 2x. ஓகேங்களா,
இப்போ இந்த இன்ஸ்டன்டேனியஸுக்கு இந்த இன்டர்வல்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க 0.5க்கு 1க்கு 1.5க்கு 2 ஓகே எக்ஸுக்கு பதிலாக 0.5 அப்ளை பண்ணுங்க. அப்போ இந்த எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக 0.5 அப்ளை பண்ணுறப்போ 2 × 0.5 1 ஓகே நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணியிருக்கோம் 1.5 2 அப்ளை பண்ணியிருக்கோம் ஓகேவா கண்ணு சரி பாருக்கண்ணே இதில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா the temperature in Celsius in a long rod of length வந்து பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் insulated at both ends is a function of length x given by t is equal to x into 10 minus x அந்த both end ஓட function கொடுத்துருக்காங்க okay prove that the rate of change of temperature at the midpoints of the rod is 0 அதாவது ரேட் ஆஃப் சேஞ்சோட மிட் பாயிண்ட் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ லென்த் ஆஃப் ராடு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்களா நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர் என்ன த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் ரேட் ஆஃப் அப்படின்னாவே நமக்கு என்னென்னா டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ அந்த மிட் பாயிண்ட்டோட வேல்யூ வந்து நமக்கு என்னவா இருக்கும் ராடு எக்ஸ் ஈக்குவல் டு 5 எப்படி எடுத்தேன் நான் ராடு எக்ஸ் ஈக்குவல் டு 5னு எடுத்துட்டேன் மிட் பாயிண்ட்டு இங்கே ராடு ஃபுல் ராடோட லென்த்து 10 அப்போ அதில் பாதி இந்த இடத்துல தான் மிட் பாயிண்ட் அப்போ 10ல் பாதி நமக்கு என்ன 5 அதுதான் மிட் பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 5 எக்ஸ் ஈக்குவல் டு 5னு அப்ளை பண்ணுறப்போ அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து நமக்கு என்னவா இருக்கும்னா 0 அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ண போகிறோம் ஓகேங்களா கிவன் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டேன் இதை உள்ளே கொண்டே மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ டிஃப்ரென்ஷியேட் கண்டுபிடிக்கிறேன் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கேட்டிருக்காங்களா அப்போ டிஃப்ரென்ஷியேட் கண்டுபிடிக்கிறேன் அப்போ டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டி டேஷ் அப்போ இந்த சைடு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 × 10 10 மைனஸ் போட்டாச்சு எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x ஓகேங்களா இதில் நமக்கு எக்ஸுக்கு என்ன வேல்யூ அப்ளை பண்ணுறோம் 5னு அப்ளை பண்ணுறோம் ஸோ 5னு அப்ளை பண்ணுறப்போ பாருங்கள் 0னு கிடச்சிருச்சுங்களா ஸோ அவ்வளோதான் ப்ரூவ் பண்ணியாச்சு ஓகே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7.3 பாருங்கள் எ பர்சன் லேர்ன் 100 வேர்ட்ஸ் ஃபார் அன் இங்கிலீஷ் டெஸ்ட் ஒரு பர்சன் வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷ் டெஸ்ட்டுக்காக 100 வேர்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணுறாரு த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஆஃப் பர்சன் ரிமெம்பர்ஸ் இன் டி டேஸ் ஆஃப்டர் லேர்னிங் இஸ் கிவன் பை அதாவது இந்த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸை வந்து அவன் லேர்ன் பண்ண மறுபடியும் ரிமெம்பர் பண்ணி பார்க்கறதுக்கு டி டேஸ் தேவைப்படுது அதுக்கான ஃபங்க்ஷன் கிவனில் கொடுத்துருக்காங்க அந்த டீயோட லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 0 to 10ன்னு கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த ரேட் ஆஃப் அப்படின்னாவே டிஃபரன்ஷியேஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ரேட் அட் விச் த பர்சன் ஃபர்கெட்ஸ் த வேர்ட்ஸ் 2 days ஆஃப்டர் ரிமைனிங் அதாவது டி டேஸ் வந்து ரிமெம்பர் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷனு 2 daysக்கு அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ ரேட் ஆஃப் சேஞ்சில் டீக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணுறோம்னா 2 அப்படின்னு அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா இப்போ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் பர்சன் வந்து பார்த்தோன்னா ரிமெம்பர்ஸ் கிவன் பை என்னன்னு கொடுத்துருக்காங்க ஃபார்முலா W of t is equal to கொடுத்துருக்காங்களா இதில் நமக்கு ரேட் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்கனால டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ இது 100 எல்லாம் நமக்கு வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படியே இருக்குது இதை ஃபுல்லாக நீங்கள் எக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கோங்க எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 2x எகைன் எக்ஸுக்கு பதிலாக வேறு டேர்ம் இருக்கா இதை மறுபடியும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆயிரும் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ஸோ -0.1 நீங்கள் செயின் ரூல் வந்து படிச்சிருப்பீங்க 11th அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேவா இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ 100 × 0.1ங்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் 10ன்னு கிடைக்குங்களா 10 × 2 என்ன கிடைக்கும் 20 இந்த மைனஸ் தான் நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க ஆஃப்டர் 2 days அப்படின்னு கேட்டிருக்காங்களா அப்போ டீக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணுறோம் 2 ஏன்னா ரேட் ஆஃப் சேஞ்சில் ஆஃப்டர் 2 days அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ இந்த ரேட் ஆஃப் சேஞ்சில் இதில் தான் அப்ளை பண்ணுறோம் டிஃப்ரென்ஷியேஷனில் டீக்கு பதிலாக 2ன்னு அப்ளை பண்ணுறோம் அப்போ டீக்கு பதிலாக 2ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்குது -16 அப்போ அவன் எவ்வளோ வேர்ட்ஸ் வந்து ஃபர்காட் பண்ணிட்டான் அப்படின்னா 16 வேர்ட்ஸ் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் எ பார்ட்டிக்கல் மூவ்ஸ் ஷோ தட் த டிஸ்டன்ஸ் மூவ்ட் இஸ் அக்கார்டிங் டு த லா டிஸ்டன்ஸுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து மூவ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க எஸ் அப்படின்னா நமக்கு டிஸ்டன்ஸ்னு அர்த்தம் ஓகேங்களா டைமை பொறுத்து கொடுத்துருக்காங்க ஓகே அட் வாட் டைம் த வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் ஆர் 0 ரெஸ்பெக்டிவ்லி வெலாசிட்டி வந்து 0 இருக்கிறப்போ என்ன டைமு ஆக்சலரேஷன் 0வாக இருக்கிறப்போ என்ன டைம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க ஓகே இப்போ நமக்கு வெலாசிட்டி அப்படின்னா டெஃபினேஷன் தெரியணும் வெலாசிட்டி அப்படின்னா என்ன த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நீ ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் மீன்ஸ் டிஸ்டன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்போது ரேட் ஆஃப் அப்படின்னாவே என்ன சொல்லியிருக்கேன் நான் டிஃப்ரென்ஷியேஷன் சொல்லியிருக்கேன் அப்போ இந்த டிஸ்டன்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஸ் டேஸ் ஆஃப் டி அப்படின்னு கிடைக்கும் ஓகேங்களா ஓகே அதுதான் வெலாசிட்டி ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டிக்கு நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கன்னா அதுதான் நமக்கு என்னென்னா ஆக்சலரேஷன் ஓகேவா பாருங்கள் அதான் எழுதியிருக்கேன் வெலாசிட்டிங்கிறது எஸ் டேஸ் ஆஃப் டி இதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா செகண்ட் டெரிவேட்டிவ் அப்படிங்கிறனால எஸ் டபுள் டேஸ் ஆஃப் டி ஓகேங்களா இது ஆக்சலரேஷன் ஓகே இப்போ கிவன் ஃபங்க்ஷன் நான் எடுத்து எழுதிட்டேன்
எஸ் டேஸ் ஆஃப் டி நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ டி கியூ இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 3t², இந்த 3 அப்படியே இருக்குது. t² டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2t, 3 டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 0 ஆயிரும். ஓகேங்களா, இப்போ இந்த 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா t² - 2t. ஓகே, அகெயின் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். அப்போ எஸ் டபுள் டேஸ் ஆஃப் டி, t² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2t மைனஸ் இந்த டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, ஸோ 2 அப்படியே இருக்குது. ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஆக்சலரேஷனும் வெலாசிட்டியும் 0வாக இருந்தால் டைம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து வெலாசிட்டி வந்து 0வாக எடுத்துக்கிறேன். இப்போ வெலாசிட்டி 0வாக எடுக்கிறப்ப எஸ் டேஸ் ஆஃப் டியோட வேல்யூ என்ன இருக்குது, t² - 2t = 0. இது t காமனாக எடுத்துக்கோங்க, t - 2 வரும். இப்போ தனித்தனியாக 0க்கு ஈக்குவல் பண்ணிங்கன்னா t = 0 அண்ட் t = 2ன்னு கிடைக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நமக்கு ஆக்சலரேஷனை 0வாக எடுத்துக்கிறோம். அப்போ என்ன டைம்னு கண்டுபிடிக்கலாம். ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது நமக்கு என்ன, எஸ் டபுள் டேஸ் ஆஃப் டி. ஸோ எஸ் டபுள் டேஸ் ஆஃப் டியோட வேல்யூ என்ன இருக்குது, 2t - 2, அதோட வேல்யூ என்ன, 0. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த -2 சைட் பண்ணால் +2 ஆயிரும். ரெண்டு பக்கம் 2வை டிவைட் பண்ணிட்டீங்கன்னா t = 1. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், எ பார்ட்டிக்கல் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் அப் from the ground to reach a height of a feet in t seconds. ஓகேங்களா, வேர் எஸ் ஆஃப் டி, அதை எஸ் ஆஃப் டினா அந்த ஹைட்டுங்கிறது இந்த இடத்துல டிஸ்டன்ஸை மீன் பண்ணுது. எஸ் ஆஃப் டி = 128t - 16t² கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கம்ப்யூட் த மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த பார்ட்டிக்கல் ரீச்டு. இப்போ மேக்ஸிமம் ஹைட் நம்ம கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த வெலாசிட்டியை 0க்கு பண்ணிவிட்டு நமக்கு அதாவது வெலாசிட்டியோட வேல்யூ 0ன்னு எடுத்துகிட்டு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஹைட் என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த வெலாசிட்டி வென் த பார்ட்டிகல்ஸ் ஹிட்ஸ் த கிரவுண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த கிரவுண்டில் டச் ஆகிறப்போ நமக்கு என்ன வெலாசிட்டின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கிரவுண்டில் டச் ஆகிறப்போ டிஸ்டன்ஸ் நமக்கு எதுவுமே இருக்காது அல்லவா. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும், டிஸ்டன்ஸை 0வாக எடுத்துகிட்டு கண்டுபிடிக்கணும். சொல்கிறது புரியுதுங்களா. ஓகே, பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பாருங்கள், எஸ் ஆஃப் டி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நான் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிருக்கேன். வெலாசிட்டினாவே இந்த ரேட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ். ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டீயை பண்ணால் 1 கிடைக்கும். ஸோ 128 அப்படியே இருக்குது. t² பண்ணிங்கன்னா 2tன்னு வரும். ஆல்ரெடி ஒரு 16 இருக்குது. அப்போ 16 × 2t என்ன கிடைக்கும், 32t. ஓகேங்களா, the particle reaches the maximum height when velocity becomes 0. அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணுறப்போ வெலாசிட்டி என்னவாயிரும்னா 0 ஆயிரும். அப்போ வெலாசிட்டிங்கிறது என்ன, எஸ் டேஸ் ஆஃப் டி, அதோட வேல்யூ 0. ஓகேங்களா, அப்போ இதை 0க்கு ஈக்குவல் பண்ணிங்கன்னா டீயோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, இப்போ t = 4ன்னு அதில் கொண்டு போய் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஹைட் என்னன்னு தெரிஞ்சிடும். அதாவது எஸ் ஆஃப் டியில் கொண்டு போய் அப்போ நான் அப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்குது எனக்கு, 256 ஃபீட். அப்போ மேக்ஸிமம் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 256 ஃபீட். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டைம் என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த டைமை கொண்டு போய் கிவன் ஃபங்க்ஷனில் டீக்கு பதிலாக அப்ளை பண்ணணும். வெலாசிட்டியில் அப்ளை பண்ணக்கூடாது, கிவன் ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணாதான் அதுதான் ஹைட்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க, அதாவது வாட் இஸ் த வெலாசிட்டின்னு கேட்டிருந்தாங்க. எப்போது கிரவுண்டில் கீழே டச் ஆகிறப்போ வெலாசிட்டின்னு. அப்போ கிரவுண்டில் டச் ஆகிறப்போ டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். அது டிஸ்டன்ஸ் மீன்ஸ் எஸ். ஸோ அது வந்து எஸ் 0வாக இருக்கும். அப்போ கிவனில் எஸ்ஸோட வேல்யூ 0ன்னு போட்டோம்னா 128t - 16t². ஏன்னா டீயோட வேல்யூ தெரிஞ்சால் தான் டீயை கொண்டு போய் இந்த வெலாசிட்டி எஸ் டேஸ் ஆஃப் டியில் போட்டிங்கன்னா வெலாசிட்டி தெரிஞ்சிடும். ஸோ நமக்கு இது அப்ளை பண்ணுறப்போ டீயோட வேல்யூ என்ன கிடைக்குது, t காமன் எடுத்துட்டா 128 - 16t = 0. தனித்தனியாக 0க்கு ஈக்குவல் பண்ணுறப்போ இது இஸ் நாட் பாசிபிள். ஸோ இது வந்து 8 செகண்ட்ஸ் கிடைக்கிது. இப்போ நமக்கு வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. வெலாசிட்டியில் கொண்டு போய் டீக்கு பதிலாக 8 அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெலாசிட்டி என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேங்களா, -128. அப்போ -128 அப்படிங்கிறப்போ நமக்கு கிரவுண்டில் டச் ஆகிறப்போ பார்ட்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா 128 feet/second. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், எ பார்ட்டிக்கல் மூவ்ஸ் அலாங் எ ஹரிசாண்டல் லைன் such that its position at any time t greater than or equal to 0 is given by. அதோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஆஃப் டி = t³ - 6t² + 9t + 1 கொடுத்துருக்காங்க. வேர் எஸ் இஸ் மெஷர்ட் இன் மீட்டர்ஸ் அண்ட் டி வந்து செகண்டில், எஸ் வந்து மீட்டரில் மெஷர் பண்ணுறாங்க, டீங்கிறது செகண்டில் வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, சரி. அட் வாட் டைம் த பார்ட்டிக்கல் இஸ் அட் ரெஸ்ட். அப்போது ரெஸ்ட்டாக எடுக்கிறப்போ அந்த பார்ட்டிக்கல் ரெஸ்ட் எடுக்கிறப்போ டைம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அட் வாட் டைம் த பார்ட்டிக்கல் சேஞ்சஸ் டேரக்ஷன், அந்த டேரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறப்போ என்ன டைம்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பார்ட்டிக்கல் இன் தி ஃபஸ்ட்டு 2 செகண்ட்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, பாருங்கள், ஃபங்க்ஷன் எடுத்துட்டேன். நான் அடுத்தது உடனே என்ன பண்ணிக்கிட்டேன்னா டெரிவேஷன் கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது வெலாசிட்டிக்காக நான் டெரிவேஷன் கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது ரேட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருந்தாவே நமக்கு தேவை வெலாசிட்டி. அப்போ ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறப்ப 3t² மைனஸ் இது t²னா 2t, அப்போ 12tன்னு வரும். இது 9. ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் நமக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் கண்டுபிடிக்கிறப்போ ரெஸ்ட்டில் இருக்கிறப்போ வெலாசிட்டி என்னவாக இருக்கும்னா 0வாக இருக்கும். ஸோ வெலாசிட்டியோட வேல்யூ 0க்கு ஈக்குவல் பண்ணிங்கன்னா டைம் என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேங்களா, இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1ம் 3ம் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கல் சேஞ்சஸ் டேரக்ஷன்.
டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறப்ப கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுத்துக்கிறோம். நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய டைம் என்னென்னா 1 2 3. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த 0 to 1க்குள்ளே ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். அப்போ 0 to 1க்குள்ளே ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு வெலாசிட்டி வேல்யூவில் அப்ளை பண்ணுங்கள். நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா greater than 0. வெலாசிட்டியோட வேல்யூ என்ன? 3t² minus 12t plus 9. இப்போ 0 to 1க்குள்ளே 0.5 இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். வெலாசிட்டி வந்து greater than 0ன்னு கிடைக்குது. ஓகே, அடுத்து 1 2 3ல் கொண்டு போய் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிட்வீனில் இருக்கக்கூடிய லிமிட் ஒரு 2 கொண்டு போய் அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா less than 0ன்னு கிடைக்குது. 3க்கு மேலே ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா greater than 0 இருக்குது. ஓகேங்களா? அப்போ the particle changes direction வந்து பார்த்தோன்னா t is equal to 1 and t is equal to 3ல் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா சேஞ்சஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு 2 செகண்ட்ஸு. இப்போ ஃபஸ்ட்டு 2 செகண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன இருக்கும்? இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் டைமும் 0வாக இருக்கும். அப்போ 0லேருந்து 1 வரைக்கும் ஒரு செகண்டு, அடுத்து 1லேருந்து 2 வரைக்கும் அடுத்த செகண்ட். இப்போ போடுறப்போ நம்ம 0 to 1, அடுத்து 1 to 2 அப்படி தான் போடணும். ட்ராவல் போடுறப்ப பாருங்கள், 0லேருந்து 1 செகண்ட் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு, அடுத்து 1லேருந்து 2 வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம S(0) - S(1). இது ஃபார்முலா தான். ப்ளஸ் S(1) - S(2). ஸோ ஃபஸ்ட்டு S(0) கண்டுபிடிக்கணும். ஒன்றும் இல்லை, கிவன் ஃபங்க்ஷனில் இருக்கல்லவா S(t)ன்னு இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனில் S பதில் 0ன்னு அப்ளை பண்ணியிருக்கு. அப்ளை பண்ணி வேல்யூஸ் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அடுத்து S(1)ன்னு அப்ளை பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். S(2) அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த வேல்யூஸ்லாம் கொண்டு போய் இந்த மாடுலஸில் போடணும். ஏன் மாடுலஸ் போட்டிருக்கோன்னா டிஸ்டன்ஸுங்கிறது நமக்கு நெகட்டிவில் வரக்கூடாது. சார் மாடுலஸில் இருந்தால் நம்ம நெகட்டிவாக இருந்தால் என்ன எழுதிக்கலாம், பாசிட்டிவாக எழுதிக்கலாங்கிறதுக்காக தான் மாடுலஸ் சிம்பிள். ஸோ இதில் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் எனக்கு 6 மீட்டர்ஸ் கிடைக்குது. If we flow air into a balloon of spherical sphere at the rate of 100 cm³ per second. ஓகேங்களா? ஒரு ஸ்பெரிக்கல் பலூன் இருக்குது, அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 cm³ கொடுத்துருக்காங்க. ரேட் அப்படின்னாவே நமக்கு கொடுத்துருக்கிறது கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, டிஃபரன்ஷியேஷன் கொடுத்துருக்காங்க. எதுக்கு? cm³ கொடுத்துருக்கனால வால்யூமோட டிஃபரன்ஷியேஷன் கொடுத்துருக்காங்க. வால்யூமை நம்ம வீன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட டிஃபரன்ஷியேஷன் நமக்கு என்ன, dv/dt. ஏன்னா பர் செகண்டுக்கு கொடுத்துருக்காங்க. செகண்ட்னா டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ dv/dtயோட வேல்யூ 1000 cm³. புரியுதுங்களா? அடுத்து at what the rate of radius to the balloon changes. நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா ரேட் ஆஃப் ரேடியஸ் கேட்டிருக்காங்க. அப்போ ரேடியஸ்னா ஆர், ரேட் ஆஃப்னா டிஃபரன்ஷியேஷன், அப்போது dr/dt என்னன்னு கேட்டிருக்காங்க. எப்போ? ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டராக இருக்கிறப்போ. ஓகே, அடுத்து ஆல்சோ கம்ப்யூட் த ரேட் ஆஃப் வித் த சர்ஃபேஸ் ஏரியா. ரேட் அப்படிங்கிறப்போ டிஃபரன்ஷியேஷன் எதுக்கு கேட்டிருக்காங்க, சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு. ஏரியாவை நம்ம ஏன்னு வச்சுட்டோம்னா டிஃபரன்ஷியேஷன் கண்டுபிடிக்கிறப்போ dA/dt. ஓகேங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்பெரிக்கல் பலூனோட வால்யூம் வந்து பார்க்குறப்போ 4/3 πr3. கிவனில் கொடுத்துருக்கிறது வால்யூமோட ரேட்டு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ dv/dt வந்து 1000 cm³ per second கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது ரேடியஸோட ரேட்டும் சர்ஃபேஸ் ஏரியோட ரேட்டு. சர்ஃபேஸ் ஏரியாங்கிறனால எஸ்னே வச்சுக்கிட்டோம், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ ஏன்னு வச்சுட்டாலும் தப்பு கிடையாது. ரேட்டுனாவே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டிஃபரன்ஷியேஷன் கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போது ரேடியஸுக்கு ரேட்டு கேட்டிருக்கனால tr/dt, ஏரியாவுக்கு கேட்டிருக்கனால ds/dt. எப்போது? ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டராக இருக்கிறப்போ. ஓகே, இப்போ நான் வால்யூம் எடுத்துக்கிட்டேன். வால்யூமை வந்து நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். எதை பொறுத்து? டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். அப்போ dv/dt இப்போ 4/3 π இருக்குது. இப்போ அந்த r³ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். r³ டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ 3r². ஆமாவா? எகைன் ஆரை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ என்ன கிடைக்கும், dr/dt. ஓகேவா? இப்போ இதில் இந்த 3 கேன்சல் ஆயிரும். dv/dtயோட வேல்யூ நான் அப்ளை பண்ணியிருக்கேன், ஆரோட வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ dr/dt மட்டும் வேணுங்கிறப்போ இந்த வேல்யூஸ்லாம் அங்கே கொண்டு போயிடலாங்களா? இப்போ இது எல்லாமே நமக்கு டினாமினேட்டரில் வந்துடும். எல்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, 250/49 π cm/s கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இது வந்து ரேடியஸோட ரேட்டு. அடுத்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, சர்ஃபேஸ் ஏரியாவோட ரேட் கேட்டிருக்காங்களா? அப்போ சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன, ஸ்பெரிக்கலுக்கு அதாவது ஸ்பியருக்கு 4πr². இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா டைமை பொறுத்து ds/dt. இந்த 4πங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்மு, r² டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2r. எகெயின் ஆரை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ dr/dt. ஏன்னா டீங்கிறது தான் நமக்கு வேரியபிள். எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோமோ அதுதான் வேரியபிள். அதை தவிர வேறு வேரியபிள் இருந்தால் மறுபடியும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண அர்த்தம். அப்போ r² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2r. எகெயின் ஆரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dr/dt. ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2π அப்படியே இருக்குது. 2 × r பதிலாக 7. dr/dtயோட வேல்யூ தான் நமக்கு கண்டுபிடிச்சிருக்கோம்ல, 250/495. இதெல்லாம் கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 2000/7 cm²/s. ஏரியாங்கிறனால ஸ்கொயர் யூனிட் போட்டிருக்கோம். பாருங்கள், நெக்ஸ்ட் கொஷின் 7.8. த ப்ரைஸ் ஆஃப் எ ப்ராடக்ட் இஸ் ரிலேட்டட் டு த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அவைலபிள். ஓகேங்களா? ப்ராடக்ட்டும் கொடுத்துருக்காங்க, அது எதை பொறுத்துனா நம்பர் ஆஃப் யூனிட்ஸை பொறுத்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதோட ஈக்குவேஷன் பாருங்கள், px + 3p - 16x = 234.
வேர் பி இஸ் த ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் பர் யூனிட். பிங்கிறது யூனிட்டோட ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இன் ருப்பீஸில். ஓகே. அண்டு எக்ஸ் இஸ் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். ஓகேங்களா, இது காஸ்ட்டு, இது நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் பர் யூனிட்டுக்கு என்ன காஸ்ட்டு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எக்ஸுங்கிறது நமக்கு வந்து பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். ஓகே. ஃபைண்ட் தி ரேட் ஆஃப் விச் த ப்ரைஸ். ப்ரைஸுக்கு தான் ரேட் கேட்டிருக்காங்க. ப்ரைஸுங்கிறது நான் என்ன சொன்னேன், பி. அதுதானே கொடுத்துருக்காங்க பர் யூனிட் இன் ருப்பீஸ்ன்னு. அப்போ ரேட் ஆஃப்னா என்ன அர்த்தம், டிஃபரன்ஷியேஷன். அப்போது பியோட டிஃபரன்ஷியேஷன் நமக்கு என்ன, டிபி. ஓகேங்களா, எது இருக்குது இங்கே, எக்ஸ் இருக்கிறனால டிபி பை டிஎக்ஸ். ஓகே. இன் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். டைமை பொறுத்து தான் கேட்டிருக்காங்க. டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 90 யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டைமுங்கிறது இந்த இடத்துல எக்ஸா, யூனிட்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து எக்ஸ். ஸோ எக்ஸ் தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 90 யூனிட்ஸ். அது சப்ளை இஸ் இன்க்ரீசிங் அட் எ ரேட் ஆஃப் 15 யூனிட்ஸ். இன்க்ரீசிங் ரேட் ஆஃப் யூனிட்ஸ் என்னது, எக்ஸ். அப்போ ரேட் ஆஃப் அப்படிங்கிறப்போ டிஎக்ஸ் பை டிடி. ஓகேங்களா, அதோட வேல்யூ 15 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே கண்ணு, பாருங்கள் கிவன் ஈக்குவேஷன் நான் எடுத்து ரைட் பண்ணிட்டேன். இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா பியெல்லாம் ஒன் சைடும், நான் ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் ஒன் சைடு கொண்டு போயிட்டேன். இதில் பியை காமனாக எடுத்துட்டேன். இப்போ பி மட்டும் இந்த சைடு இருக்கிற டினாமினேட்டரில் கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணேன், ஏன்னா இதுக்கு தான் ரேட் ஆஃப் கேட்டிருக்காங்க. இப்போ டிபி பை டிடி. ஓகே. இது டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைமை பொறுத்து தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். ஓகே. இது யூ பை வி ஃபார்மேஷனில் இருக்குது. அப்போ நமக்கு யூ பை வி ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா டினாமினேட்டரில் வி ஸ்கொயர், இங்கே வி இன்டூ யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணுறது. இது எல்லாமே யூ தான். ஓகேவா. 234ங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம். டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆயிடும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 16. எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ நமக்கு என்ன வரும்னா டிஎக்ஸ் பை டிடின்னு வரும். இந்த 16 அப்படியே இருக்கும். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ நான் 1ன்னு சொல்லியிருக்கேன். எப்போ ஒன்றுனா எக்ஸை பொறுத்தே டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ, இப்போ நம்ம டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ டிஎக்ஸ் பை டிடி மைனஸ் இந்த யூ அப்படியே இருக்குது. வியை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஎக்ஸ் பை டிடி, இது 0 ஆயிடும். இப்போ இது ரெண்டுலேயும் டிஎக்ஸ் பை டிடியை நான் காமனாக எடுத்துட்டேக்கன்னு. அதுக்கப்புறம் ரிமைனிங் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணது போக கேன்சல் ஆனது போக என்ன இருக்குன்னா -186 பை எக்ஸ் + 3 த ஹோல் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ் பை டிடி. இதில் கிவனில் எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 19 கொடுத்துருக்காங்க. அடுத்து டிஎக்ஸ் பை டிடி ரேட் ஆஃப் யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொண்டு போய் நான் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா -10/31. இதை பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா -0.32. இப்போ மைனஸில் கிடச்சிருக்கனால நமக்கு என்னதுன்னா ரேட் ஆஃப் வந்து டிக்ரீசிங்கில் கிடச்சிருக்கு அப்படின்னு எழுதியிருக்கோம். இங்கே டிக்ரீசிங்னு எழுதுகிறப்போ இங்கே நெகட்டிவ் சிம்பிள் போடக்கூடாது, பாசிட்டிவ் ருப்பீஸில் போடுறப்போ. ஓகேவா, அங்கே மென்ஷன் மட்டும். ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். சால்ட் இஸ் poured ஃப்ரம் எ கன்வேயர் பெல்ட் அட் எ ரேட் ஆஃப் 30 cubic minutes. ரேட் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க, கியூபிக் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ வால்யூம் கியூபிக் மீட்டர்ஸ் பர் மினிட். அப்போ டிவி பை டிடியோட வேல்யூ 30 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஃபார்மிங் ஏ கோனிக்கல் ஃபைல். என்ன சேஃபில் இருக்குன்னா கோனிக்கல் சேஃபில் இருக்குது. அதோட ஃபேஸ் வந்து பார்த்தோன்னா என்ன ஃபேஸில் இருக்குது அப்படின்னா சர்க்குலர் ஃபேஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹூஸ் ஹைட் அண்ட் டயாமீட்டர் ஆஃப் எ ஃபேஸ் ஆர் ஈக்குவல். அதாவது இந்த கோனிக்கலோட ஹைட்டும் டயாமீட்டரும் ஈக்குவல். டயாமீட்டர் மீன்ஸ் நமக்கு 2r ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஹவு ஃபாஸ்ட் அப்படின்னாலும் நமக்கு டிஃபரன்ஷியேஷன் தான் கண்டுபிடிக்கணும். ஹவு ஃபாஸ்ட் எதுக்கு கேட்டிருக்காங்க, ஹைட்டுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ ஹைட்டோட டிஃபரன்ஷியேஷன் டிஹெச் பை டிடி என்னன்னு கொஷின் கேட்டிருக்காங்க. எப்போ ஃபைல் இன்க்ரீசிங் when the file is 10 மீட்டர் ஹைட்டு, h is equal to 10 இருக்கிறப்போ டிஹெச் பை டிடியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் கொஷின். ஓகேவா. பாருங்கள், நான் கிவனில் கொடுத்துருக்கிறதா எழுதியிருக்கேன். டயாமீட்டரும் ஹைட்டு ஈக்குவல். ஸோ 2r = h. அப்போ வந்து h கண்டுபிடிச்சிருக்கேன். கிவனில் ஹச்சோட வேல்யூ 10ன்னு கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா டிவி பை டிடி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30 மீட்டர் கியூப் பர் மினிட். ஓகேங்களா. வால்யூம் ஆஃப் கோனுக்கு ஃபார்முலா என்ன, 1/3πr² வச்சுங்களா. இதுக்கு ஆருக்கு பதிலெல்லாம் வேல்யூ அப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். அப்போ டிவி பை டிடி = π/12 கான்ஸ்டன்ட்டும் h கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 3h². ஹச்சை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ டிஹெச் பை டிடி. ஓகேங்களா. இதுக்கெல்லாம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 6/5p மீட்டர் பர் மினிட். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 2 வேரியபிளை ரிலேட் பண்ணியிருக்கோம். எ ரோட் ரன்னிங் நார்த் அண்ட் சவுத் crosses a road. ஓகேங்களா. கோயிங் ஈஸ்ட் டு வெஸ்ட் அட் தி பாயிண்ட் பி. பிங்கிற பாயிண்ட்லேருந்து ஈஸ்ட் டு வெஸ்ட் போகிறாங்க. கார் ஏ இஸ் டிரைவிங் நார்த் அலாங் த ஃபர்ஸ்ட் ரோடு. ஓகேங்களா. அண்டு கார் பி வந்து பார்த்தோன்னா டிரைவிங் ஈஸ்ட் அலாங் தி செகண்ட் ரோடு. ஓகேங்களா. ஓகே. இப்போ கார் வந்து ஏங்கிறது இந்த ஃபஸ்ட் ரோடில் போகுதுன்னு வச்சுக்கோங்க. பியிலேருந்து கார் பி வந்து செகண்ட் ரோடில் போகுது. ஓகே. அட் எ பர்டிகுலர் டைம் கார் ஏ 10 கிலோமீட்டர்ஸ் அட் த நார்த் பி. அதாவது இந்த கார் இங்கேருந்து போகிறப்போ இந்த பியிலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கு அப்படின்னா 10 கிலோமீட்டர் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கேருந்து இங்கே போகிறப்போ எக்ஸோட வேல்யூ 10. ஓகே. இங்கே 10 கிலோமீட்டர்ஸ்
நார்த் பி ட்ராவலிங் அட்டு எவ்வளோ ஸ்பீடில் போகுது, இது ஸ்பீடு வந்து பார்த்தோன்னா ரேட் ஆஃப் ஸ்பீடு. அப்போது dx/dt ஓகேங்களா, எவ்வளோ கொடுத்துருக்காங்க 80 கிலோமீட்டர். இந்த சைடு போகிறது நமக்கு டிஸ்டன்ஸு, ரேட் ஆஃப் ஸ்பீடு அப்படின்னாவே ரேட்டுன்னு அர்த்தம். அப்போ dx/dt வந்து 80 கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி செகண்ட் கார் பி வந்து பார்த்தோன்னா 15 கிலோமீட்டர் போகுது. அப்போ y வந்து 15, அதோட ரேட் ஆஃப் வந்து பார்த்தோன்னா ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க dy/dt 100 கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ காரோட சேஞ்சிங்னா நமக்கு ரேட்டு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, அப்போது இந்த ரெண்டு காருக்கோட டிஸ்டன்ஸுங்கிறது இந்த இடம், இதை நான் இஜெட்னு வச்சுக்கிறேன். அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், dz/dt என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, பாருங்கள் கிவனில் கொடுத்துருக்கதெல்லாம் எடுத்து ரைட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுறப்ப இது ஹைப்போட்டீனியஸாக, அப்போ இது இஜெட் இது எக்ஸ் இது அப்போ இஜெட் = x² + y² வருங்களா, அதான் எழுதியிருக்கேன். இதுக்கு வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு இஜெட்டோட வேல்யூ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எனக்கு dz/dt வேணும்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்களா, அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 2x எல்லாமே டீயை பொறுத்து தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 2x × dx/dt 2y × dy/dt 2z எல்லாத்தையும் 2ஆல் டிவைட் பண்ணிட்டேன். எல்லாம் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு dz/dt வேல்யூ தெரிஞ்சிடும். ஓகேங்களா, நெட்டு ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னு நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன் இந்த சம்ம. ஓகேவா கண்ணு.